Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 779 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த கைடோ இருக்கானே அந்த ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க கைடோவை பார்க்க ஒரு அல்லக்கையை அடிச்சு புரண்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அதே நேரம் அங்க இருக்க கைடோ சரக்க கேப் விடாம மூக்கு முட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே பார்த்துட்டு பதறுவானுங்க, என்ன இந்த குடி குடிக்கிறானேன்னு. வந்தவன் அப்புறம் மேட்ரை ஒன்னொன்னா சொல்லுவான். முதல்ல ஜாக்கு ஜோக்கரை காப்பாத்த போயிருந்தால அதான் டோஃப்ளமிங்கோவை, அந்த மிஷன் ஃபெயில்டு. இதை சொல்லும் போதே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி கேட்டுட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பிப்பான். சரி, இது ஒரு பஞ்சாயத்தா? இப்ப அவனை காப்பாத்தாம விட்டதுனால மேன்மேடு டெவில் ஃப்ரூட் இவனுக்கு கிடைக்க போறதில்ல. இதுல ஜாக்க வேற காணும்ல. இதெல்லாம் சேர்த்து சொன்ன உடனே அப்படியே கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிருவான். சொல்ல போனா மத்த நாளை விடலாம் இன்னைக்கு கொடூரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேல இவனுக்கு கிஃப்டர்ஸ் கிடையாது. அட கிஃப்டர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அவங்களுக்கு அந்த பவர் வரும்ல, அவங்க எல்லாருமே பீஸ்ட் பைரட்ஸா மாறிடுவாங்க. சோ அந்த மாதிரி இனிமேட்டு யாருமே பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இதோட ஸ்டாப் ஆக போகுது. இவ்வளவு அருமையான வேலையை பண்ணது யாரு? நம்ம லூஃபியும் ட்ரஃபல்கர்லாவும். அவங்க போட்டோவை பார்த்து பார்த்து கதறி கதறி தேம்பி தேம்பி அழுவான். அவன் அழுகிற அழுகையில தெரிக்கிற கண்ணீரே கீழே நின்றுட்டு இருக்கானுங்களே, அவனுக்கு மேல ஏதோ மழை பெய்யற மாதிரி பேஞ்சுக்கிட்டு இருக்குது. அட எடுபட்ட மூதேவிங்க 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி போனா என்ன, அங்கே நின்று அதே கண்ணீர்ல குடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. கைடோவால ஜோக்கர் எப்படி தோத்தான்னு நம்பவே முடியல. ஏன்னா அவன் அந்த டெவில் ஃப்ரூட்டை கொடுக்க தான் மேன்மேடா டெவில் பவர்ஸ் இருக்கிற மாதிரி ஆளுகளை உருவாக்கி அவனோட பைரட் குரூப்பை நல்லபடியா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போனான். ஆனா இப்ப அது இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஆமா, மத்தவனுக்கு எல்லாம் என்ன இதே மாதிரியா ஸ்ட்ரென்த் வச்சுட்டு சுத்துறானுங்க. ஆனா கைடோக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. அதனால குடிப்பா அழுவா ரிப்பீட்டு, குடிப்பா அழுவா ரிப்பீட்டு. ஆக்சுவலா கைடோக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அதை அச்சீவ் பண்றதுக்குள்ளேயே ஜோக்கரை காலி பண்ணி அவனோட ட்ரீமை வாஷ் அவுட் பண்ணிட்டானுங்க. அதனாலேயே இன்னும் வண்டையா ஜோக்கரை திட்டுவான், ஏன்டா வீக்கா இருந்த விளங்காம போனவனேன்னு. அட அந்த டைம் அந்த அல்லக்கைங்களாச்சும் சும்மா இருக்க வேண்டியதானே. இப்ப எல்லாம் எல்லாரும் லூஃபியை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நீங்க அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டவனே அந்த போட்டோவை அப்படியே திருப்பி பிடிக்க சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா லுக் விடுவான். அந்த குடி போதையில லூஃபியும் நம்ம ட்ரஃபல்கர்லாவும் அங்க நிக்கிற மாதிரி இருக்கும். நான் அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனான்னு ஒரு கத்துவான். அப்பவே அங்க இருக்கவனுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இங்க இருந்தா உசுருக்கு ஆபத்துன்னு. உடனே குடு 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 குடுன்னு ஓடிடுவானுங்க. போட்டோ பிடிச்சிருந்தவனுங்களும் ஓடி இருந்தானுங்கன்னா தப்பிச்சிருப்பானுங்க. ஆனா அப்படியே நின்றுட்டு இருந்தவன ஓங்கி 2 பேத்தையும் வச்சு ஒரே குத்து அடிச்சு அடிக்கி அந்த இடத்துல ஒரு பெரிய புயலே உருவாயிரும். யாராலையும் நிக்க முடியல, தூக்கி அடிக்குது. வேடிக்கை பார்த்தவனுக்கு நிலைமையே இப்படின்னா அடி வாங்கினவனுக்கு உசுரோட இருப்பானுங்க. அவனுங்க அப்படியே பறேந்து போய் அங்க இருக்க கடல்ல போய் விழுவானுங்க. அதுவும் அவ்வளவு பெரிய கோட்டையோட செவுத்த உடச்சுக்கிட்டு போயிருப்பானுங்க. எல்லாத்துக்கும் பதட்டமாயிரும். ஏன்னா அந்த கிறுக்கன் இப்படித்தான் கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணுவான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அட இப்ப லூஃபியோ ஓவரா பேசினவனே இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு சொல்லி அவனுக்கு கடுப்பாயிருச்சு. அதனாலதான் காட்டு கத்து கத்தி எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கான். இப்ப என்னன்னா ஜோக்கர் போயிட்டான், டெவில் ஃப்ரூட் கிடைக்காது, அவன் கனவு நிறைவேறாது, அவனை ரெஸ்கியூ பண்ண போனவனையும் ஆளக்கானும். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு பஞ்சாயத்தா நடந்தவனே அவனுக்கு கோபம் பயங்கரமா வருது. இப்ப ஸ்டார்ஹாட் லூஃபியும் ட்ரஃபல்கர்லாவும் தான் அவனோட டார்கெட். அவனுக்கு 2 பேருமே இப்ப நியூ ஜெனரேஷன்ல வந்தவனுக்கு தானே. வார்லாட சரிச்சு புட்டோன்னு பெரிய வெண்ணன்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா யாரோட ஆளை தொற்றுக்கோன்னு அவனுக்கு தெரியல. என் வழியில வந்துட்டானுங்கல்ல, இனி பாடம் கத்து கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு அவனுக்கு 2 பேத்தையுமே போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணிட்டான். அந்த டைம் சைட்ல ஒரு கூண்டு இருக்கும், அதுல இவங்கிட்டயே பேசுவான். என்னன்னா உன் ஜெனரேஷனை சேர்ந்தவன் தானே அவன், ஓடி போய் அவனுக்கிட்ட சொல்லு, அங்க ஜஸ்ட் பைரட்டா விளையாண்டுட்டு இருக்கோன்னு, தேவையில்லாம என் வழியில வந்தா உன் நிலைமை தாண்டா அவனுக்குன்னு சொல்லிட்டு யாருகிட்ட பேசிட்டு இருக்கான்னு காட்டுவாங்க. அது யூஸ்டஸ் கிட்டு ஒக்கமக்கா கண்ணா பின்னான்னு தவடா வாங்கி பையன் ரத்த கலரியோட பேன்னு கிடப்பான். இவன் டார்கெட் ஷாங்ஸ் ஆச்சே, இவங்கிட்ட எப்படி வந்து மாட்டான்னு தெரியலையே. சரி, ஆனா சம்பவம் ஆயிட்டான். இவன் மட்டும் மாட்டிருக்கான், இவன் கூட இருக்க ஆளுல காணுமே, ஏதோ இடிக்குதே. அந்த அப்பு கைடோட ஆள் தானே, மேபி அவன் ஏதாச்சும் காவாலித்தனம் பண்ணிருப்பானோ. சரி, அது போக போக பாப்போம். அப்படியே கட் பண்ணி இங்க 1000 சன்னி கப்பலை காட்டுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கொடூரமான கிளைமேட்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. என்ன இப்ப பயங்கரமா பனி பெஞ்சு குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த டைம் ரூஃப் எல்லாம் போட்டு மூடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் குக் பண்றேன்னு சொல்லி சமையல் கட்டோட ரூஃபையே வெடிக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் அண்டாவை தூக்கிட்டு வந்து வச்சு நான் சாப்பாடை காப்பாத்திட்டேன் அப்படி இப்படின்னு சீன் போடுவானா. எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா 50 பேரும் பயங்கர பசியில இருக்காங்க. சரி ரைட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி 2 வாயில அள்ளி வச்சா கன்றாவி என்ன டேஸ்ட்னே தெரியல. ஏன்னா அப்படி பண்ணி வச்சிருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு அதுல தண்ணியை ஊத்தி வேக வச்சு மசாலா பொடி எல்லாத்தையும் ஒன்னா அள்ளி போட்டு அப்படி ஒரு டிஷ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படித்தான் தலைவன் பண்ணி வச்சிருக்கான். ரெக்கம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கேட்கிற கேள்வி, அங்க இந்த வாழ்க்கையில என்னடா பாவம் பண்ணோம், இப்படி ஒரு சோத்தை கொடுத்து எங்களை சாகடிக்க பாக்குறியேன்னு புலம்பி தள்ளுவானுங்க. நாத்தம் வேற தாங்க முடியல. இதுல வேற நம்மாலு இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி சமைச்சிருக்கேன், என்ன இப்படி பேசுறீங்களேமா? இவன் இப்படி எல்லாம் சேட்டை பண்ணுவான்னு தெரியுமில்ல. நமி மூடிக்கிட்டு போய் பண்ணியிருந்தானா இவ்வளவு பஞ்சாயத்து இல்ல. தேவையில்லாம கொடுத்து மொத்த சாப்பாடையும் வேஸ்ட் பண்ணிட்டான். இதுல வேற அவனே சாப்பிட்டு பார்த்துட்டு தாங்க முடியலன்னு காரி எடுத்து போவான். இப்ப
சாப்பாடு எல்லாமே டோட்டலா வேஸ்டா போச்சா. சஞ்சய் மட்டும் வந்து பார்த்தா செருப்புலயே அடிப்பான். சரி போனது போயிட்டு போகுது, இதுக்கப்புறம் லூஃபியை திட்டிட்டு இருந்தா ஒரு பிரோஜனமும் இல்ல. நம்மளாச்சும் ஏதாச்சும் சமைப்போன்னு ஃபுட் ஸ்டோரேஜ் ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு சின்ன ஆப்பிள் கூட இல்ல. டன் கணக்குல சாப்பாடு இருந்துச்சு, எங்க போச்சுன்னு கேட்டா எல்லாத்தையுமே நம்ம போய் சமைச்சிட்டானாமா. அதுவும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் 2-3 டைம் ட்ரையல் பார்க்கும்போது எதுவுமே செட் ஆகல. அதனால அடுத்தடுத்துன்னு யூஸ் பண்ணி மொத்தத்தையும் யூஸ் பண்ணிட்டான். எல்லாம் பதறுவாங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கான சாப்பாடு உள்ள வச்சிருந்தாங்க. இத்தனை பேர்த்துக்கும் ஒரு வாரத்துக்கு வருதுன்னா அப்ப எவ்வளவு சாப்பாடு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி போட்டு காலி பண்ணியிருக்கான்னா எவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருக்கணும் லூஃபி. அவன் இழிச்சுக்கிட்டே சொல்லுவான், உங்களுக்கு பசிக்கும்னு நினைச்சேன், அதான் அப்படியும் போட்டு சமைச்சேன்னு. எல்லாம் போட்டு அட்டின்னு அடிச்சு அவனை பொல்லந்து கட்டி படுக்க போட்டுருவாங்க. சரிப்பா அவனை அடிக்கிறது அதெல்லாம் கூட டைம் வச்சு அடிச்சுக்கலாம், அது பஞ்சாயத்து இல்ல. இப்ப சாப்பாடுன்னு ஒண்ணு சுத்தமா இல்ல, எல்லாம் பசியில இருக்காங்க, அதுவும் கொடூர பசி. சோ இப்ப சஞ்சய் இல்லாம ஃபர்ஸ்ட் நாளே லூஃபியோட குரூப் பயங்கரமான பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் அட்டுவலியா நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!